இதெல்லாம் எடுத்துக்க. இதுக்கு எவ்வளவு கொடுப்பியோ அதை கொடு. முதல்ல எல்லாத்தையும் பாக்குறேன் சார். பார்த்ததுக்கு அப்புறம் தான் எவ்வளவு ரேட்டுன்னு சொல்ல முடியும். இது என்னது? அதுல கை வைக்காதீங்க. இது கடல் கொள்ளையன் கேப்டன் க்ரூக்கு சொந்தமானது. ரொம்ப காஸ்ட்லி. ப்ளீஸ் தயவு செஞ்சு அதை கொடுத்துற ப்ளீஸ். ஆனா இதுக்கு பணம் என்ன உங்க தாத்தாவை கொடுப்பாரு? நீ பணம்லாம் கூட கொடுக்க வேண்டாம். நான் இவ்வளவு சாமான் கொடுத்துருக்கேன்ல, அதுக்கு பதிலா அதை என்கிட்ட கொடுத்துரு. இதெல்லாம் வச்சுக்கிட்டு ஒண்ணுமே பண்ண முடியாது. வேற ஏதாவது இருந்தா கொடுங்க. சரி இரு. ஒரு ஸ்பூன் இருக்கு. இப்ப தெரியா? ஒரு பொருளுக்காக இந்த வீட்டையே காலி பண்ணி கொடுத்துட்டே மோட்டோ. இன்னும் ஒரு பொருள் பேலன்ஸ் இருக்கு. அதையும் அப்படியே அல்லாக்கா தூக்கி கொடுத்துட வேண்டியதானே? கொண்டு வாங்க கொண்டு வாங்க. என்ன இருந்தாலும் கொண்டு வாங்க. சீக்கிரமா கொண்டு வாங்கப்பா. एक मिनट. அடே உன்ன ஒரு தடவை இந்த ஏரியா பக்கம் பார்த்தேன். காதுல காப்படி கட்டெரும்ப போட்டுருவேன். ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது. என்ன மோட்டோ, உன்னை ஏமாத்தி இருந்தாலும் எல்லாத்தையும் ஆட்டைய போட்டுட்டான். காப்பாத்துங்க, என்ன வெளியே எடுங்க. பத்துலோ இத கொஞ்சம் நீயே பாரு. பாத்துட்டா போச்சு. காப்பாத்துங்கடா டேய். ஆச்சரியமா இருக்கே, இதுக்குள்ள எப்படி அந்த கொள்ளக்கார பையன் தெரியறான்? ஏதோ சொதப்புதே இங்க. இதுக்கெல்லாம் நான் அசர மாட்டேன். நீங்க ரெண்டு பேரும் இப்படி சுத்தி சுத்தி வர்றத அப்படியே நிறுத்திட்டீங்கன்னா இப்ப நாம கொஞ்சம் பேசலாமா? வேலை விஷயமா? அப்படின்னா என்ன? ஒருவேளை நாங்க எந்த வேலை சொன்னாலும் அந்த வேலையை உடனே செய்வியா? நான் தாண்டா கேப்டன் க்ரூக்கு, மிகப்பெரிய கடல் கொள்ளைக்காரன். என் ஷிப்புக்கு நான் தான் கேப்டன். நான் என்னைக்கும் வேலை செய்ய மாட்டேன், மத்தவங்கள தான் செய்ய வைப்பேன். இருக்கா? உன்னை அந்த குடல்ல இருந்து வெளியே கொண்டு வந்தது நாங்க தான் உன்னுடைய முதலாளி. ஒழுங்கா பேசுங்க. நான் மிகப்பெரிய கொள்ளைக்காரன். நான் ஒன்னும் அலாவுதீனோட பூதம் கிடையாது நீங்க சொல்றதெல்லாம் செய்யறதுக்கு. சரி சீக்கிரம் சொல்லுங்க, கஜானா எங்க இருக்குது? எனக்கு இந்த ஊர்ல இருக்கிற எல்லா கஜானாவையும் திருடுற வேலை இருக்குது. தங்கம், வெள்ளி, வைரம், முத்து, இதோ நான் உங்களை தேடி வரேன். இந்த ஒத்த கண்ணை எதுக்கு ஓவரா பில்டப் கொடுத்துட்டு போறான்? இதெல்லாம் நகை கடையில தானே இருக்கும் மோட்டோ. ஆஹா மோட்டோ, சீக்கிரமா ஏதாவது பண்ணு. அவன் அந்த நகை கடையில தான் திருட போயிருக்கான் மோட்டோ. காலியா இருக்கும் போது எனக்கு மூளை வேலை செய்யாத உனக்கு தெரியாதா? அனியே யோசி. ஐடியா. சீக்கிரமா சிங்கம் சார் கிட்ட போய் நம்ம ரிப்போர்ட் பண்ணலாம். சீக்கிரமா போங்க சார். அந்த திருட அந்த நகை கடையில திருட போயிருக்கான் சார். நீ கவலைப்படாத, நான் இன்ஸ்பெக்டர் சிங்கம். இந்த சிங்கத்தோட குறியில இருந்து தப்பிக்கிறது அவ்வளவு சுலபம் இல்ல. அதாவது இம்பாசிபிள். நான் அந்த திருடனை பிடிச்சி ஜெயிலுக்குள்ள நிச்சயம் போடுவேன். சார் ஒத்தக்கண்ண அதோ நிக்கிறான். எவ்வளவு பெரிய கொக்கி சும்மா இருக்கும்போது மூட்டை போவானோ? சிங்கம் சார், ஆக்சுவலா இவர் ஒரு மாபெரும் கடல் கொள்ளையன் சார். இவர் பேரு கேப்டன் க்ரூத். மிஸ்டர் கொக்கி சார், இவர் ஆக்சுவலி சிங்கம் சார். ஓ, நீ தானா அது சட்டத்தை காப்பாத்துறவனா? சரி வா, நாம திருடம் போலீஸ் விளையாட்டு விளையாடலாம். சட்டத்தின் மீது ஆணையா சொல்ற, பாரத தாய் மீது ஆணையா சொல்ற, மரியாதையா நின்னுடு. இப்படி பண்ண கூடாது. ஸ்டாப்
ஸ்டாப் இன் தி நேம் ஆஃப் லா. பயபுல பல ஆங்கிள் இந்த மாதிரி டைலாக்க நான் நிறைய தடவை கேட்டுட்டேன்பா. எங்க சிரிக்கிறேன்? டேய் மோட்டோ, நீ சார வந்து பத்திரமா பாத்துக்க. நான் டாக்டர் ஜட்கா கிட்ட போயிட்டு வந்துடுறேன். நாம அவனை பாக்குறோமோ இல்லையோ அவன் பாத்துக்கிட்டே இருக்கான். பாருங்க சார், கிட்டெல்லாம் போட்டு காட்டுவான். சொன்ன கேளு, நிறுத்திடு. சார் சிரிச்சுக்கிட்டே தோத்திட்டு வரான். ஐடியா. கச்சா கச்சா, என்னோட 20 வருஷ சர்வீஸ்ல இந்த கடற்கொள்ளையர்களை நான் பார்த்ததே இல்லையாப்பா. அந்த மாதிரி கடற்கொள்ளையர்கள் எல்லாத்தையும் நான் டிவில மட்டும் தான் பாத்திருக்கேன். பயந்துகிட்டே என்னால இதை நம்பவே முடியலையே. சரிப்பா, அவரை எப்படியாவது டைம் மிஷின் கிட்ட கூட்டிட்டு வந்துருங்க. அவர் வந்த இடத்துக்கே நம்ம பத்திரமா திருப்பி அனுப்பிடலாம். ஆனா அந்த ஆளை எப்படிப்பா டைம் மிஷின் கிட்ட கொண்டு வரதே? ஐடியா. அவன் டைம் மிஷின் கிட்ட வருவான், தானே இங்க வருவான். என்ன இது, என்ன இது, என் நகையெல்லாம் பறக்குது, நகையெல்லாம் பறக்குது. நான் செட்டு பாக்குறேன். இதெல்லாம் நான் எத்தனை போறதுனால உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லல்ல? ஸ்டாப், ஸ்டாப் இன் தி நேம் ஆஃப் லா. நீ இந்த போலீஸ்காரனை மதிக்காம என்ன ஓட விட்டு இருக்க. இந்த வாங்கிக்க. ஐயோ அம்மா, என்னோட லட்டி திரும்ப திரும்ப என்னையே அடிக்குது. வேணாம், ஸ்டாப், ஸ்டாப் இன் தி நேம் ஆஃப் லா. வேணாம், முடியல. சிங்கம் சார், என்னால வண்டி தாங்க முடியல. அதை நிறுத்த சொல்லுங்க, நிறுத்த சொல்லுங்க. இல்லனா ஒண்ணு பண்ணுங்க, வண்டியை வேகமா ஓட்டுங்க. ஏய், இந்த விளையாட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குதுப்பா. ரொம்ப நல்லா இருக்கு. நின்ட்டீங்க, மறுபடியும் துரத்தணுமா? இத வாங்கிக்க. ராக்கெட்ல வர பாரு. கஜானா நிறைய புதையல் கிடைக்க போகுது. இதுலயும் நம்ம கைய வச்சிட வேண்டியதுதான். தங்கம், வெள்ளி, வைரம், முத்து இதெல்லாம் என் சொத்து. எல்லாரும் அலர்ட்டா இருக்க, விளையாட்டா இருக்காதீங்க. டேய் பூசணிக்கா மாட்டையா, எப்படா பேங்க ஓபன் பண்ண? ஆஹா. என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாம பேங்க ஓபன் பண்ணிட்டீங்க. நான் சாப்பிடறதுக்கு ஒரு சமோசா கூட இல்லாம இருக்க, நீங்க பேங்க ஓபன் பண்ணிருக்கீங்க. என்னடா பேசிக்கிட்டு இருக்கும்போது ஊசு ஊசுன்ற என்னுடைய உயிர் நண்பர்களா இருக்கீங்க, என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாம இருக்கீங்க. இங்க முத்து, வைரங்கள், தங்கங்கள் எல்லாம் இருக்கு. ஆனா என் வீட்டுல ஒரு பருக்கு அரிசி கூட கிடையாது. சீக்கிரம் சொல்லிடுங்க. தங்கம், வெள்ளி, வைரம், முத்து எல்லாத்தையும் எங்க ஒளிச்சு வச்சிருக்கிறீங்க? கஜானா, நிறைய கஜானா. எல்லாம் எனக்கு மட்டும்தான். காசு, பணம், துட்டு, மணி மணி கலக்கு. ஒரு நாள் மாட்டி பண்றது சரியா போச்சு. சூப்பர் ஐடியா இது. பூசணிக்கா மாட்டையா, ஒரு பட்டனை அழுத்துறதுக்கே அந்த திருடனோட நிலைமை இப்படி ஆயி போச்சு. அதுல இருக்கிற எல்லா பட்டனையும் அழுத்தினா என்ன ஆகும்? மோட்டு, நீ என்ன பண்ற? டைம் மிஷின் உல்டாவா சுத்துதே. போதும், நிறுத்து மோட்டு. அடேங்கப்பா, அடேங்கப்பா, ரொம்ப அற்புதமா செஞ்சீங்கப்பா நீங்க. என்னால நம்பவே முடியல. நான் என் ஷிப்புக்குள்ள போயிட்டு உடனே இந்த இடத்துக்கு திரும்ப வந்துட்டேனே. வாவ். வாங்க எல்லாரும் வெளியில வாங்கப்பா, வாங்க. இன்னும் 2 பேரா? ஜென்டில்மேன், என்னோட பிரதர்ஸ பாருங்க. இதோ இவர் தான் கேப்டன் ப்ரூக். அப்புறம் இவர் தான்
கேப்டன் ஸ்ரூக்கு. இப்போ நீங்க எல்லாரும் என் ஷிப்ல இருக்கிற மத்த நண்பர்களை சந்திங்கோ.